வணக்கம். திருநங்கைகளும் உடலுக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களும் இரகசியங்களும் புதைந்திருக்கின்றன. ஆண் உறுப்போடு ஆணாக பிறக்கும் அவர்கள் பெண்ணுக்கான மனதினை பெற்றிருப்பதால் பெண்ணாகவே வாழத் துடிக்கின்றார்கள். அதனால் அவர்கள் உடலில் தேவையில்லாமல் உறுத்திக் கொண்டிருக்கும் ஆண் உறுப்பை நவீன ஆபரேஷன் மூலம் நீக்கிவிடுகின்றார்கள். அந்த இடத்தில் அவர்களது தசை பகுதியிலிருந்தே உணர்ச்சி மிகுந்த பெண் உறுப்பு உருவாக்கப்படுகின்றது. அதோடு செயற்கை மார்பகங்களையும் உருவாக்கி பெண்களோடு போட்டி போடும் அளவுக்கு பேரழகாக திகழ்கின்றார்கள். பெண் உடலினை பெற்று திருநங்கைகளாக புது பிறவி எடுப்பவர்களை புனிதப்படுத்தும் விதத்தில் பால் ஊற்றுதல் என்ற பாரம்பரியமிக்க அதிசய இரகசிய சடங்கினை காலங்காலமாக திருநங்கைகள் நடத்தி வருகின்றார்கள். கிராமங்களில் பெண்கள் வயதுக்கு வருவதை மஞ்சள் நீராட்டு விழாவாக கொண்டாடுவதைப் போன்று ஒருவர் திருநங்கையாகிவிட்டதை அவர்களது சமூகத்திற்கு தெரிவிக்க இந்த பால் ஊற்றும் சடங்கு நடத்தப்படுகின்றது. இந்த அதிசய சடங்கினை ஒரு அற்புதமான விழாவாக திருநங்கைகள் கொண்டாடுகின்றார்கள். நான் கண்டு வியந்த பாலூற்றும் சடங்கு நிகழ்ச்சி ஒன்றை இந்த வீடியோ வாயிலாக நண்பர்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். என்னை வியப்பில் ஆழ்த்திய இந்த அதிசய விழா இரவு 9 மணிக்கு தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட அழகழகான திருநங்கைகள் அங்கே திரண்டு ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் முக்காலி ஒன்று போடப்பட்டிருந்தது. அந்த விழாவின் கதாநாயகியான திருநங்கை சமீபத்தில் ஆண் உறுப்பை நீக்கிவிட்டு பெண்ணாக மாறியிருந்தார். அவரை அழைத்து வந்து அந்த முக்காலியில் உட்கார வைத்ததும் விழா களைகட்டியது. அவர் பாவாடையை மார்பு வரை தூக்கி கட்டியிருந்தார். அவரது தலை முக்காடு போட்டு மூடப்பட்டிருந்தது. விழா பரவசத்தோடு தொடங்கியது. ஏராளமான திருநங்கைகள் அவருக்கு நலுங்கு செய்தனர். ஆரத்தியும் எடுக்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த நலுங்கு நிகழ்ச்சி நடந்தது. பின்பு அந்த திருநங்கையை விசாலமான தனி அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கே அந்த திருநங்கைக்கு முன்னால் ஆடி பாடி அவரை மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர். நேரம் நள்ளிரவை தாண்டி கொண்டிருந்தது. அவர்களது பாடலும் நடனமும் நம்மை வெகுவாக கவர்ந்தது. இன்னொரு அறையில் திருநங்கையின் இஷ்ட தெய்வமான மாதா படம் அலங்காரம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. சிறிய குடம் ஒன்றில் பாலை நிரப்பி எடுத்து வந்து அந்த படத்தின் முன்னால் வைத்து மாவிலையால் அலங்காரம் செய்தனர். அதன் மேல் ஒரு தேங்காயை வைத்தனர். வெளியே இன்னொரு புறத்தில் வெந்நீர் கொதித்து கொண்டிருந்தது. நேரம் அதிகாலை 3 மணியான போது கதாநாயகியான அந்த திருநங்கையை அழைத்து வந்து வெந்நீர் அருகில் உட்கார வைத்தனர். அவரது சகோதரி முறை கொண்டவர்கள் உடலை பிடித்து மசாஜ் செய்து விட்டபடி வெந்நீரில் குளிப்பாட்டினார்கள். அது ஆனந்த குளியலாக அமைந்திருந்தது. குளித்து முடித்து அவரது தலை துவட்டப்பட்டதும் மூத்த திருநங்கை ஒருவர் தாய் வீட்டு சீதனத்தை எடுத்துட்டு வாங்கோ என்று சத்தமாகச் சொன்னார். உடனே சகோதரிகள் 4 பேர் புடவை, ஜாக்கெட், பிரா, பாவடை போன்றவர்களை தாம்பாள தட்டில் வைத்து எடுத்து வந்தனர். அவை அனைத்துமே பச்சை நிறத்தில் காணப்பட்டன. அவைகளோடு கருகமணியில் 5 தங்க குண்டுகள் கோர்த்த மாலையும் பூ, பழம் போன்றவைகளும் கொண்டு வரப்பட்டிருந்தன. அறுவை சிகிச்சை மூலம் ஆண் உறுப்பினை நீக்கிவிட்டு பெண்ணாக மாறியிருந்த அந்த திருநங்கையை மணப்பெண் போன்று அலங்காரம் செய்து முக்காடு போட்டு மாதா படத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அந்த திருநங்கை பக்தி பூர்வமாக மாதாவை வணங்கினார். அப்போது அவரது கண்கள் உணர்ச்சி பெருக்கால் கலங்கி காணப்பட்டன. ஆரத்தியும் வழிபாடும் அந்த இடத்தை பக்திமயமாக்கி இருந்தது. அப்போது அனைவரும் பக்தி பரவசத்தோடு ஜெய் ஜெய் மாதா, சந்தோஷி மாதா என்று கோஷம் எழுப்பினார்கள். அதைத் தொடர்ந்து அந்த திருநங்கையின் தலையில் பால் குடத்தை தூக்கி வைத்தனர்.
பால் குடத்தோடு அவரை வலம் இடமாக 3 முறை சுற்ற வைத்ததும் அந்த நிகழ்ச்சிகள் முடிவுக்கு வந்தன. அப்போது அதிகாலை 4 மணி ஆகியிருந்தது. 2 பேர் உடன் செல்ல அந்த திருநங்கை பால் குடத்தோடு மெரினா கடற்கரையை நோக்கி நடந்தார். போகிற வழியில் ஒவ்வொரு சாலை சந்திப்புகளிலும் சூடம் ஏற்றி அவருக்கு திருஷ்டி கழித்தனர். ஆங்காங்கே தென்பட்ட வழிப்போக்கர்கள் அதனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். ரோந்து சென்று கொண்டிருந்த போலீசார் சிறிது தூரம் திருநங்கைகள் கூடவே சென்று பாதுகாப்பு கொடுத்து மரியாதை செய்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் கடல் பகுதியை சென்றடைந்தனர். கடல் மாதாவுக்கு சூடம் ஏற்றி வழிபட்டுவிட்டு அந்த திருநங்கை கடலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார். கடல் நீருக்குள் அவரை இறக்கிவிட்டு குடத்தில் இருந்த பாலில் சிறிதளவு எடுத்து 3 முறை அவரது தலை மீது ஊற்றினார்கள். அப்போதும் அவரது முக்காடு அகற்றப்படவில்லை. பாலை முழுவதுமாக திருநங்கை மீது ஊற்றிவிட்டு அந்த குடத்தில் கடல் நீரை சேகரித்தனர். அந்த அதிகாலை நேரத்தில் கடல் அமைதியாக காணப்பட்டது. சிலர் அப்போது அங்கே திரண்டு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். யாரும் எந்த விதத்திலும் அந்த திருநங்கைகளுக்கு எந்தவிதமான தொந்தரவும் செய்யவில்லை. அப்போது மிக முக்கியமான சடங்கான சாட்லா போடுதல் என்பது நடந்தது. ஆபரேஷன் செய்து மாற்றப்பட்ட தனது பெண் உறுப்பு பகுதியை கடலை நோக்கி அந்த திருநங்கை காட்டினார். தான் பெண்ணாக மாறிவிட்டதை கடல் அன்னையிடம் காட்டி ஆசீர்வாதம் பெறும் ஐதீக சம்பிரதாயமாக அது கடைபிடிக்கப்படுகின்றது. சாட்லா போட்ட பின்பு அவர்கள் அனைவரும் திரும்பினார்கள். பால் ஊற்றும் சடங்கை முடித்துவிட்டு அவர்கள் வீடு திரும்பியதும் அந்த புதிய திருநங்கைக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருஷ்டி கழித்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்று மாதா படத்தின் முன்னால் நிறுத்தி வைத்து விசேஷ பூஜைகளும் நடத்தினார்கள். பின்பு விருந்து நடந்தது. விருந்து சாப்பிட்டுவிட்டு அந்த புதிய திருநங்கைக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார்கள். இரவு தொடங்கி விடிய விடிய இந்த சடங்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு திருநங்கைகளின் வாழ்க்கையிலும் இது ஒரு மறக்க முடியாத மாபெரும் அதிசய விழாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மையும் இந்த விழா மெய்சிலிர்க்க வைக்கின்றது. நன்றி, வணக்கம்.